இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, டீ மங்காரம் த ஃபேப்ரிக் ஸ்டோர்ல வந்து நம்ம கொஞ்சம் ஃபேப்ரிக் வாங்கியிருந்தோம். அதோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஜார்ஜெட்டு. இந்த ஜார்ஜெட் மெட்டீரியல் வந்து நான் எதுக்காக எடுத்தேன்னா, ஒரு அனார்கலி நம்ம தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்தது. ஃபைனலா வீட்டுக்கு வந்து பார்த்தப்போ வந்து பல்ப் ஆயிடுச்சு. ஏன்னா இதே கலர்ல 3 ட்ரெஸ் இருக்கு. ஞாபகமே இல்லை சுத்தமா, மைண்டுக்கே வரவே இல்லை. அதனால இதையும் அனார்கலியா தைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இதை நான் 5 மீட்டர் எடுத்திருந்ததுனால சாரியில இது வந்து போட்டுக்கலாம், சாரியா வந்து நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு. இதுக்கு சீக்வென்ஸ் வச்ச பிளவுஸ் வந்து தச்சோம்னா ரொம்ப அழகா இருக்கும், அதனால தனியா எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமா இந்த காட்டன் மெட்டீரியல் வந்து நான் 1 மீட்டர் வாங்கியிருந்தேன். 1 மீட்டர் ஒரு 1.5 மீட்டர் சரியா ஞாபகம் இல்லை, வாங்கியிருந்தேன். இது வந்து பிளவுஸ் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தேன். எனக்கு இந்த கடையிலேயே ரொம்ப பிடிச்சது என்னன்னா, மற்ற கடையை விட ஒரு 100 ருபீஸ்க்கு கிளாத் வாங்கினாலுமே 110 120 என்ன வாங்கினாலுமே குவாலிட்டி வைஸ் ரொம்ப நல்லா கொடுத்துருப்பாங்க. எனக்கு இந்த கிளாத்ல வந்து அதோட திக்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. டிரான்ஸ்பரன்சிலாம் இல்லை, காட்டனு பியோர் காட்டன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. தச்சாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்டிஃபாக நிற்கும், லூஸ் ஆகுறதோ அதெல்லாம் இருக்காது, அதனால நல்லா இருந்தது. அண்ட் வந்து இந்த சாஃப்ட் ரேயான் இதோட பிரிண்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதுக்கு முன்னாடியுமே நான் ரேயான் எடுத்திருக்கேன், அது 100 and something என்னமோ தான். அதோட குவாலிட்டி வைஸ் இதை வச்சு கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப நல்லா இருந்தது. இது பர் மீட்டர் வந்து 250 ருபீஸ். இதோட டிரான்ஸ்பரன்சி சுத்தமா கிடையவே கிடையாது, டிரான்ஸ்பராகவே இல்லை, ரொம்ப திக்கா இருந்தது. இது நான் ஆக்சுவலி எதுக்கு நான் வாங்கினேன்னா, ஒரு பெப்ளம் டாப் தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் வாங்கியிருக்கேன். இதுவுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இதுலயுமே நம்ம குர்த்திலாம் இப்ப நிறைய குர்த்தி வந்து சாஃப்ட் ரேயான் மெட்டீரியல்ல வந்துட்டு இருக்கு. நான் ட்ரை பண்ணி பார்க்கணும், ஒரு குர்த்தியுமே நம்ம தச்சு பார்க்கணும். அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ஒரு காட்டன்ல தான். இது எதுக்காக வாங்கினேன் அப்படின்னா, இது வந்து பிளவுஸ் தைக்கிறதுக்கு வாங்கினேன். இதோட கலர் அண்ட் பிரிண்டிங் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, அதுக்காக தான் வாங்கினேன். இது இன்னொரு தடவை போனா வேற கலர் அண்ட் இதே மாதிரி பிரிண்டிங்ல வந்து குர்த்திக்கு வாங்கிட்டு வரணும். இது வந்து பர் மீட்டர் 170 ருபீஸ். நான் இது பிளவுஸ்க்காக வாங்கினேன். இது பிளவுஸ் நம்ம தச்சுட்டு இதுக்கு ஏத்த மாதிரி நம்ம சாரி மேட்ச் பண்ணியிருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதுவுமே டிரான்ஸ்பரண்டா இல்லவே இல்லை, நல்லா திக்கா இருக்கு. இதுல என்னன்னா, லைனிங் வச்சு எதுவுமே தைக்கவே வேண்டாம், அப்படியே பிளெயினா தச்சுக்கலாம். என்னன்னா கொஞ்சம் லைனிங் வச்சுன்னா கொஞ்சம் லைஃப் வரும், அதுதான் மேட்டரு. அதுக்கப்புறமா ஒரு நார்மல் ஒரு கிளாத்து, ஒரு பிளவுஸ் மெட்டீரியலுக்காக ஒயிட் கிளாத்ல ஜஸ்ட் ஒரு பிங்க் அண்ட் ஆஷ் கலர்ல வந்து பிரிண்டிங் போட்டது. இதுவுமே பர் மீட்டர் வந்து 170. இதுல குர்த்தாலாம் தச்சா கூட நல்லா இருக்கும், ரொம்ப டீசெண்டா நல்லா இருக்கும் பார்க்கிறதுக்கு. ஆஃபீஸ் வியர்க்கெலாம் இந்த மாதிரி எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம்னா ரொம்ப அழகா இருக்கும். அடுத்து வந்து இந்த கிளாத்து, இது வந்து டப்பில் ஆக்சுவலி எல்லாம் பில்லெல்லாம் போட்டுட்டு போட வந்தது போது இது வந்து அந்த டப்ல வந்து ரோல் ரோலா வச்சிருப்பாங்க, அதுல வச்சிருந்தாங்க. மற்ற எல்லா கிளாத்துமே 180 190 220 அப்படி இருந்துச்சு. இந்த ஒரு கிளாத் தான் வந்து 130. பட் ஆனால் இந்த கலர் என்கிட்ட இல்லை. இந்த மாடலுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, 130 ருபீஸ்க்கு வர்த்து இது. இதையுமே நான் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் பில் போட்டு வந்துட்டேன். உங்களுக்கும் இந்த மாதிரி டிஃப்ரெண்டான மெட்டீரியல் வாங்கணும் அண்ட் குவாலிட்டி வைஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து டீ மங்காரத்தை வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க, உங்களுக்கும் பிடிக்கும்.